சார், ஆண்டவர் விண்ணேறி சென்ற எந்த ஊர்ல இருந்து விண்ணேறி போனாரு? எந்த மலை? கலிலேயா. எந்த மலை? எந்த மலையாக இருக்கும்? தாபோர் மலையா, ஓரேபு மலையா, சீனாய் மலையா? ஒலிவ மலை. ஒலிவ மலை. அதை நம்ம அருமையாக பார்க்கலாம். இன்னைக்கு முதல் வாசகம் நாம வாசித்தோம். திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 11 வரை வாசித்தோம். 12வது வசனம் வாசிங்க. ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்போ இயேசு விண்ணேற்றம் அடைஞ்ச பிறகு வானதூதர் சொல்றாரு, நீங்க என்ன மேலே பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க பணி செய்யுங்கன்னு சொன்னோன்னா அவங்க திரும்பி போறாங்க. அப்போ ஒலிவ மலை, இயேசு விண்ணேற்றம் அடைந்த மலை ஒலிவ மலை. அது வந்து ரொம்ப பெரிய மலைகள்லாம் கிடையாது. ஏற்கனவே நாம் சொல்லியிருப்பதை போல ஒரு மேடு, ஒரு பாறைகள் நிறைந்த பகுதி தான் அங்குள்ள மலைகள். இங்கும் அந்த இடத்தை நாம போய் பார்க்கலாம். அதுல ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த பாறையில அந்த இயேசு விண்ணேற்றம் அடையும் போது அவர் கால் பதித்த அந்த கால் தடம் அங்கு இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி மேலே ஏறி செல்லும் பொழுது அந்த பாதத்துல அந்த நம்ம பாதத்துல பின்புறம் அது உப்புக்குத்தி பின்கால் அது தெரியாது. அந்த பாதத்தினுடைய முன்னங்கால் அது அப்படியே பதிந்திருக்கிறது, அப்படியே ஏறி சென்றதை போல. அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீடர்கள் கண் முன்பாக அவர் ஏறி சென்றார். அவர்கள் பார்த்தார்கள், கண் முன்பாக ஏறி சென்றார். அப்போ இந்த இயேசு போதித்தது, புதுமைகள் செய்தது, உயிர்த்தது, விண்ணேற்றம் அடை, இதெல்லாம் வந்து ஒரு போலி கிடையாது, ஏமாற்று வேலை கிடையாது, ஒரு மாயாஜாலம் மந்திரம் அல்ல, சீபூம் சாம் அப்படின்லாம் இல்லை. கண் முன்பாக, இட்ஸ் எ ரியாலிட்டி. இது ஒரு நடந்த நிகழ்வு, நடந்த சம்பவம். இயேசு பிறந்து வளர்ந்து உயிர்த்து போதித்து புதுமை செய்து உயிர்த்தது விண்ணேற்படைந்தது எல்லாமே ஒரு வரலாற்று சுவடுகள், நடந்த சம்பவம். இட்ஸ் எ ரியாலிட்டி. இது ஏதோ மாயாஜாலம் அல்ல, போலி அல்ல, ஏதோ படம் காட்டுறதல்ல. அதுதான் நாம் புரிந்து கொள்ள. எனவே கிறிஸ்தவம் என்பது கண்ணால் நாம் பார்த்து, அதைத்தான் அவங்க சொல்றாங்க பாருங்க. திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். என்னானாலும் பரவாயில்லை, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காம எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா தலைமை சங்கத்திலிருந்து இயேசுவை பற்றி போதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை வருகிறது, சித்திரவதை செய்கிறார்கள். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்ணால பார்த்தையா, அதை எப்படியா சொல்லாம இருக்க முடியும்?